சென்னை கெத்து வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோறும் பிரிய சகே, என் பிரிய சகே, வருவேன் வாசல் தேடி பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குற ஏது வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டால் புது கோலம்தான் எட்டும் பட்டணம் போய் சேரென்று சொன்னவன் நல்லவனா நான் அறியேன். எட்டும் பட்டணம் போய் சேரென்று சொன்னவன் நல்லவனா நான் அறியேன். காவேரி வாசம் விட்டு கூவத்தின் வாசம் கண்டேன். என் கதை அம்மம்மா இன்னமும் சொல்லணுமா? இப்படி எண்ணற்ற திரைப்பட பாடல்களில் தன்னை அழுத்தமாக பதித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் நவரச நாயகன் கார்த்திக். அவரை பற்றியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திரையுலகம் கண்டெடுத்த நல்முத்து நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் 13/9/1960 பிறந்தாருங்க. நடிகர் முத்துராமன் அவர்களுக்கு அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கார்த்திகேயன். முரளி கார்த்திகேயன் தான் அவருடைய இயற்பெயர். அப்புறம் பாரதி ராஜா அவர்கள் மூலிமா அறிமுகப்படுத்தப்பட்டு கார்த்திக் என்ற பெயர் சூட்டப்பட்டு அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாகறாருங்க. அப்போ அந்த படம் வந்து சக்கப்போடு போட்டு சில்வர் ஜூப்ளி ஆகுது. புரட்சித் தலைவர் அவர்கள் கையால் சீல்டு வாங்கி அதுக்கப்புறம் அடிப்படையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு முன்னேறாருங்க. அப்புறம் வந்து கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படின்ற ஒரு படத்து மூலிமா நடித்தார். அது படம் வந்து சரியாக போகாததுனால பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதங்கள் வந்து பட வாய்ப்பே இல்லாமல் அவர் முடங்கி கிடக்கிறாருங்க. அதன் பிறகு தான் பட வாய்ப்புகள் மணிரத்னம் அவர்கள் மூலிமா மௌனராகம் என்ற ஒரு படம் மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை வந்து பக்காவாக பயன்படுத்தி கொண்டார் நவரச நாயகன் அவர்கள். அந்த கரெக்டாக அந்த படத்தில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் அந்த படத்தில் வருவார். மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்ற வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. இன்றைக்கும் வந்து அந்த வசனங்கள்லாம் நம்ம மறக்கவே முடியாது. கரெக்டாக 20 நிமிஷம் அந்த படத்தில் ஒரு நவரச நாயகன் அவர்கள் நடிச்சிருந்தாலும் ஆனால் படம் ஃபுல்லாக நம்ம வந்து மனசில் நிறைஞ்சிருக்கு நவரச நாயகன். அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மௌனராகம் படம் மிகப்பெரிய ஹிட்டான படம் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கடந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனை வைத்து சந்திரமௌலி அப்படின்னு ஒரு படம் வந்து தன் மகனோடு இணைந்து நடித்தார். அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது பிறகு மௌனராகம் படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிந்தன. அந்த பட வாய்ப்புகள் வந்து கரெக்டாக ஒரு பயன்படுத்தி கொண்டதுனால அவர் வந்து நவரச நாயகன் அப்படின்ற ஒரு இயற்பெயரோட வந்து வெள்ளித்திரையில் வந்து உலா வராருங்க. அதன் பிறகு மணிரத்னம் இயக்கிய அக்னி நட்சத்திரம், இளைய திலகம் பிரபோட நடிச்சிருப்பார். அதுலேயும் வந்து ஒரு டஃப்பான ரோலு. அதுலேயும் வந்து பெயரை தட்டிட்டு போனார் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். அதன் பிறகு வந்து ரீசெண்டாக எடுத்த ராவணன் அப்படின்ற படத்து மூலிமா மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதன் பிறகு நிறைய இயக்குநர்களால் பெரிய பெரிய டைரக்டர்களால் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் நவரச நாயகன் அவர்கள். அந்த படத்துடைய பட்டியலை இப்போ பார்த்துருவோம். திரு இயக்குனர் அமீர்ஜான் அவர்களின் இயக்கத்தில் உருவான இவரின் படங்கள் PSV பிக்சர்ஸ் நட்பு, தமிழரசன் அவர்களின் வந்து பார்த்திங்கன்னா தர்மபத்தினி, இயக்குனர் சிகரம் K பாலச்சந்திர அவர்களின் வண்ணக்காவியம் வந்து உன்னை சொல்லி குற்றமில்லை, சோலைக்குயில் படத்திலும் நடித்தார். ரோஜாவனம், பூவேலி ஆகிய படங்களிலும் நடித்தார். இன்னொரு RV உதயகுமார் படங்கள் கிழக்கு வாசல், சத்யஜோதி ஃபிலிம்ஸ், பொன்னுமணி, உரிமை கீதம், நந்தவனத்தேரு. இயக்குனர் சுந்தர் சி படங்கள் உள்ளத்தளிதா, மேட்டுக்குடி, உனக்காக எல்லாம் உனக்காக, கண்ணன் வருவான், அழகான நாட்கள், உள்ளம் கொள்ளை போகுதே, சுயம்வரம். இயக்குனர் ராஜ் கபூர் இயக்கிய திரைப்படங்கள் சின்ன ஜமீன், ஆனந்த பூங்காற்றே, தை பிறந்தாச்சி, குஸ்தி. ராஜேஸ்வரி இயக்கிய படங்கள் இதய தாமரை, அமரன். இப்படத்தில் தான் நவரச நாயகன் தமிழ் சினிமாவின் முதல் கானா பாடலை தன் சொந்த குரலில் பாடியுள்ளார். இந்த வெத்தலை போட்ட சோக்கில் தான் அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பட்டி தொட்டி எங்கோ திருநெல்வேலியில் வந்து திரையரங்கில் இந்த பாடலை போட்டுட்டு தான் அதன் பிறகு வந்து படத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு கொண்டாட்டமான குதூகலமான ஒரு பாடல் தான் வெத்தலை போட்ட சோக்கில் தான்ன்றது. பூவரசன், முத்துக்காலை, உதவிக்கு வரலாமா, புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர் இயக்கிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சமெல்லாம் நீயே,
பாசில் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 16, அகத்தியன் இயக்கத்தில் கோகுலத்தில் சீதை, விக்ரமன் இயக்கத்தில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்கு, சொல்ல துடிக்குது மனசு, இப்படி எண்ணற்ற படங்களில் நடித்த திரு நவரசநாயன் கார்த்திக் அவர்கள் வந்து பெருமையை வந்து சொல்லிகிட்டே போகலாங்க. கிட்டத்தட்ட வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், அதுக்கு அடுத்த லெவலில் இருந்தவர் தான் நவரசநாயன் கார்த்திக் அவர்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போ யூடியூபர்கள் சில சேனல்களில் வந்து அவர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்றது நமக்கு தெரியாது, அதை ஓரம் வைத்துருவோம். ஆனால் நவரசன் கார்த்திக் அவர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கால் ஷீட் வந்து பணத்தை வாங்கிட்டாரு, கால் ஷீட் வந்து அப்புறம் கால் ஷீட் கொடுக்க மாட்டேன்றாரு, பணத்தை ரிட்டர்ன் தர மாட்டேன்றாங்க. கால் ஷீட் ஒழுங்காக டேட்டு கதெல்லாம் நல்லா இருந்தால் தானே அவர் நடிப்பார், இல்லைன்னா எப்படி நடிக்க மாட்டார்? அவர் நடிக்க போய் தானேங்க கிட்டத்தட்ட 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு, 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. எப்படி எல்லாம் நடிச்சிருப்பாரு? ஒரே டேரக்டர்கள், பெரிய டேரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா பிஸ்தான்ற படம் எடுத்தார். கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட ஒர்க் பண்ணுறதுலாம் பெரிய டஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கே.எஸ். ரவிக்குமார் வந்து பிஸ்தான்ற ஒரு திரைப்படத்தை வந்து நவரசன் கார்த்திக் அவர் வச்சு மிகப்பெரிய ஹிட்டான படம் அது. சுந்தர்சி அவர்கள் வந்து 6 படங்கள் எடுத்திருக்காரு. இப்படி எப்படி அவங்களோட டேரக்டர்லாம் தொடர்ந்து அவரோட ட்ராவல் பண்ண முடிஞ்சுது? அவர் எப்படி கரெக்டாக டைமுக்கு வந்தார், படம் நடித்தார், படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது சும்மா வந்து ஒரு சேனலில் உட்காடுறோம், அந்த சேனல் மூலிமா ஒரு நடிகர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்னா என்ன வேணா, யார் வேணா என்ன வேணா சொல்லலாங்க. உண்மைத்தன்மை இருக்குது. அவர் வந்து வெளியே தெரியாத விஷயங்கள், வெளியே வந்து அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு, அது வெளியில் தெரியல. நடிகர் தியாகு அவருக்கு வந்து எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, இதெல்லாம் வெளியே தெரியாது. அவர் வந்து ஒரு ஜாலிமன். அவர் வந்து பிறந்ததுலேருந்தே அவர் வந்து பணக்காரா வசதியாக வாழ்ந்தவர் தான் நவரசன் நாயன் கார்த்திக் அவர்கள். அவரால் வந்து ஏசி ரூமில் மட்டும்தான் இருக்க முடியும். வெயிலில் வந்தாருன்னா கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார். அதனால வந்து அவர் லேட்டாக தூங்குறது, காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறது, ஏசிலேருந்து எழுந்துட்டு ஷூட்டிங்கு லேட்டாக வருது வந்தால். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக முடிக்க வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட அவர் உடல்நிலை, வெப்பம் தாங்க முடியாத ஒரு உடல்நிலை இருக்கிறதுனால அவருக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்தார், படத்தை நடிச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி இல்லைன்னா எப்படி 100 படங்கள் மேலே அவரால் நடிச்சிருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நவரசநாயன் கார்த்திக்கு இன்றைக்கும் வந்து உலகம் ஃபுல்லாக நவரசநாயன் அவர்களுக்கு ரசிகர் பட்டாலும் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனால் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவர் வந்து பணம் வாங்கிட்டாரு, அவர் பணத்தை திருப்பி தர மாட்டுறாரு, இதெல்லாம் வந்து பேசுகிறீங்களே தவிர்த்து, அந்த பணத்தை கொடுத்த நீங்கள் கதையை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அவர் ஏன் கதையில் நடிக்காமல் போயிருக்க போகிறாரு சொல்லுங்கள்? அப்புறம் பி. வாசு இயக்கத்தில் இது நம்ம பூமி, ரவிக்குமார் இயக்கத்தில் பிஸ்தா, இதில் மான்கரி என்ற பாடல் ஓட்டலில் சர்வர் வேலை செய்யும் போது தன் சொந்த குரலில் பாடியுள்ளார். கோழிக்கறி கொண்டு வரட்டா கோய் கோய். அதாவது பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் வந்து வெத்தலை போட்ட சோக்கில் என்ற பாடல் சொந்த குரல் பாடியிருந்தார். அதன் பிறகு வந்து பிஸ்தா படத்தில் வந்து 2வது பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடல் தான் அந்த பாடல், அதுவும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல். அது இயக்குனர் இமயம் திரு பாதராஜா இயக்கத்தில் அவர்கள் அலைகள் ஓய்வதில்லை தெலுங்கு படிப்பிலும் நடித்துள்ளார். மேலும் நாடோடி தென்றல் படத்திலும் நடித்துள்ளார். விசு சார் இயக்கத்தில் வந்து அவள் சுமங்கலி தான், புயல் கடந்த பூமி, கெட்டி மேளம், ராமநாராயணன் சார் வந்து எங்கள் வீட்டு ராமாயணம், குபேரன், இளஞ்சோடிகள், பேய் வீடு, இவ்வளோ படங்களில் வந்து நவரசநாயன் கார்த்திக் வந்து நடிச்சிருக்காரு. உன்னிடத்தில் என்னை கொட்டேன் வந்து 100வது படம், சில்வர் ஜூப்ளி படம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளம் கொள்ளை போகுது, அந்த படத்தில் வந்து பிரபுதேவா ஹீரோ வச்சு சுந்தர்சி அவர்கள் இயக்கியிருப்பார். அதில் வந்து அந்த கவிதைகள் சொல்ல அதுன்னு ஒரு 20 மினிட்ஸ் தான் வருவார் நவரசநாயன் கார்த்திக். அதில் பட்டையை கிளப்பிட்டு இருப்பார். இப்படி வந்து எண்ணற்ற நல்ல பெயர்களை வாங்கி சம்பாரித்த நவரசநாயன் கார்த்திக் அவர்களை இப்போ சில யூடியூபர்ஸ்கள் வந்து யூடியூப் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு அவரை நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறான விஷயம். அவர் கூட பழகினவர்களுக்கு அவர் பற்றியான தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவருடைய குணாதிசயங்கள் தெரியும். சுந்தர்சி அவர்கள் வந்து இன்றைக்கும் கேட்டிங்கன்னா, ஐயோ எனக்கு வந்து கார்த்திக் அண்ணன் வந்து அண்ணன், எனக்கு நான் ஒரு தம்பி மாதிரி, அவர் அவ்வளோ ஜாலியான டைப், அவர் அந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணி ஷூட்டிங் நடிப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய மிகப்பெரிய டைரக்டர்லாம் வந்து அவர் வச்சு படம் எடுத்தவங்கலாம் ஒரு வார்த்தை இன்றைக்கி இன்டர்வியூவில் வந்து அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ யாருமே கொடுக்கலையே. ஒருத்தர் 2 பேர் வந்து சும்மா சின்ன ப்ரொடக்ஷனில் வந்து யாராவது வந்துட்டு
அவர் வந்து பணத்தை வாங்கிட்டாரு, பணம் கொடுக்கல, எனக்கு இது கொடுக்கல, நீங்கள் கதையை ஒழுங்காக சொல்லியிருக்கணும், இல்லை கதை மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தா மாற்றி கொடுத்துருக்கணும். அப்போது அவர் படத்தில் நடிச்சிருப்பார், கால் ஷீட் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அது கரெக்டான வேலையை செய்யலைன்னும் போது அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இல்லையா? தவறான ஆள் ஆகிடுவாரா? அப்படியெல்லாம் இல்லை இல்லையா? ஒரு மனிதனுக்கு வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததை வந்து அதை பெருசாக கிரியேட் பண்ணி பேசும்போது அவங்களுடைய இமேஜ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. நவரசநாயகன் கார்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, வெளியே தெரியாமல் நூற்றுக்கணக்கான படங்களில் நடிச்சிருக்காரு, மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு நடிகரை வந்து கீழ்த்தரமாகவும் ஒரு மாதிரி கேவலமாகவும் பேசுறது சமூக வலைத்தளங்களில் வந்து அது நாகரிகமில்லாத விஷயந்தான் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி நவரசநாயகன் கார்த்திக் அவர்களுடைய தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், தேவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தேவன் படத்தில் அருண் பாண்டியன் நடிச்சிருப்பார். அவர் தான் அவருடைய சொந்த படம் தான். அந்த படத்துலேயே ஒரு அரை மணி நேரம் தான் கெஸ்ட் ரோலாக வருவார். அதுலேயும் பட்டையை கிளப்பியிருப்பார், வக்கீல அட்வொகேட்டாக வந்திருப்பார். நவரசநாயகனில் பட்டையை கிளப்பியிருப்பார். நவரசநாயகன் பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அடுத்த பகுதியில் நான் பார்ப்போம். மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.